ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வீடியோ பார்க்கணும். எங்கள் சேனலில் இன்னைக்கு சின்ன ஒரு குட்டி விழாக்கு எடுக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா நாங்கள் பயிரிட்ட கொத்தவரங்காய் செடி எவ்வளோ காய் காய்க்குது, அதோட பெனிஃபிட் என்ன, அது நம்மளுக்கு எவ்வளோ பயனுள்ளது, அதை நம்ம எப்படியெல்லாம் வளர்க்கலாம், விதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்க்கறது புதுசாக ஒன்றும் இல்லை, கொத்தவரங்காய் செடி தான். இந்த கொத்தவரங்காய் செடி பாருங்க, கிட்ட பாருங்கள், நல்லா க்ளோஸாக பாருங்கள். பாருங்கள், இருக்கா பாருங்கள், பர்ஃபெக்டாக வளர்ந்துருக்கு. அப்படியே பிஞ்சு அழகாக பொரியல் பண்ணி சாப்பிட்டு சும்மா அருமையாக இருக்கும். காய வச்சு சாப்பிட்டா வத்தல். இது போல் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் நம்மளுக்கு பயன் உள்ளது வேறு, இது வேறு மெடிசன் வேறு. நரம்பு மண்டலத்தை மிக சிறப்பாக செயல்பட வைக்கிற ஒரே பொருள் இந்த கொத்தவரங்காய் செடி. இதை நான் சொல்ல, நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் நாங்கள் விதை ஒரு மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த விதையை வச்சு அந்த விதை சிறுக சிறுக துளுத்து இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து எங்களுக்கு இது 2-3 தடவை காய் பறிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் தான் நம்ம வீட்டில். ஏன் இந்த வீடியோ பதிவிட காரணம்னா, சரி நம்ம தான் விளாக் போகணுன்னு ஒரு அவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொத்தவரங்காய் ரொம்ப ஒரு மருத்துவ குணம் கொண்டது. முக்கியமாக நம்ம உடலில் நரம்பு மண்டலம் தான் ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக விளங்குது. எப்படின்னா, நம்மளுக்கு ரத்தத்தை கடத்தவும் சரி, நம்மளுக்கு ரத்தத்தை ஒரு குழாயிலிருந்து அதாவது அந்த நரம்பு மண்டலத்தில் எந்த ஒரு அடப்பும் இல்லாமல் அந்த ரத்தம் போகணும்னா நரம்பு மண்டலம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரத்தம் நல்லபடியாக சென்று அதோட வேலையை செய்யும். அப்படி நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை, அடைப்பு, சுருங்கிடுச்சு, அது ரொம்ப மெல்லிதா அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஆனால் இந்த கொத்தவரங்காய் நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டு வாங்களேன், நரம்பு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்ம கூகுள் சொல்கிறாரு. கூகுள் அண்ணாச்சி கூகுள் சொல்கிறாப்புல. ஏன்னா நான் படித்தேன், நானும் சாப்பிடுவேன், ஜூஸ் போட்டும் குடிப்பேன். இது வெறும் வயிற்றில் ஜூஸ் போட்டு குடித்தாலும் வெயிட் லாஸ் ஆகுங்க, இது உண்மை. அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன். வெயிட் லாஸ் ஆகுது, நரம்பு மண்டலம் நல்லா செயல்படுது, நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கு. மேனி, அதாவது நம்ம நிறைய போட்டுருவோம், சோப்பு போட்டு கரகரன்னு தேய்க்கிறோம், வேற லெவலி அது இதுன்னு போட்டு தேய்க்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. இதுமாரி காய்கறியாக சாப்பிட்டாலே பலன்னு இருக்கு மூஞ்சி. நமக்கு தேவையான தண்ணீரை குடித்தாலே போதும். நம்ம போட்டு தீர்த்தவே தேவையில்ல. என்ன தீர்த்துறாங்க போகிறாங்க, அதெல்லாம் சிட்டி சைடு, நம்ம வில்லேஜ், பக்கா வில்லேஜ் பாருங்கள். அதுக்கு தான் ஏன்னா இது பதிவிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதேமாரி சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்ம எங்கேயாவது உங்களுக்கு இந்தமாரி விதை கிடைச்சுன்னா, தோட்டப்பயிர், அதாவது நம்ம மாடி தோட்டம்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி விதை, அதாவது இப்போ இந்த பாருங்க, இந்த விதை காட்டுறேன் பாருங்க, இதெல்லாம் முத்தி காஞ்சி விதையா விதை எடுக்க போகிறோம் இதுலேருந்து. ஏன்னா இது ஒரு செடியை வளர்த்து நாங்கள் காய வச்சுட்டோம் விதையா. அடுத்து நாங்கள் விதை வாங்க மாட்டோம், இந்த விதையை எடுத்தே பயிரிட ஆரம்பிப்போம். நம்ம ஒரு தடவை தான் விதை வாங்கணும். அந்த விதையை வாங்கிட்டோம்னா அடுத்த தடவை பயிரிடுறதுக்கான தேவையானதை நம்மளே உருவாக்கிக்கணும். அதுதான் மனிதனோட புத்திசாலித்தனம். ஒரு தடவை கிடைக்குதுன்னா அதை சமைச்சு சாப்பிட்டோம்னா வச்சுங்களேன், அடுத்த தடவை நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சதை பயிரிட்டு அதை நம்ம விதைக்கு எடுத்து வச்சுக்கின்னு மீதி இருக்கிறத சமைக்கணும், அடுத்தது அதை விதைக்கணும். அந்த மாரி இருந்தால் தான் விவசாயம் நிலைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம செடியெல்லாம் எப்படி க்ரோத்தாக வளர்ந்துருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. என்ன மாதிரி செடி பாருங்க, 1 2 இந்த இது ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட செடி வளர்த்தது தான். இது ஃபுல்லாகவே கொத்தவரங்காய் இருக்குது. 1 2 3 4 5 6 ரோவும் கொத்தவரங்காய் தான். ஒரு ரோவுக்கு போயிட்டு வந்தாலே 1/4 கிலோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு கிடைக்குது இந்த கொத்தவரங்காய். இதுவே நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 1 கிலோ கிட்ட வரைக்கும் வளர்க்கலாம் செடிங்களை. ஏன்னா கொத்தவரங்காய் அவ்வளோ பெரிய, இவ்வளோதான் வளரும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு
ஒரு துணையா இருக்கிற ஒரு காய்கறி வகையில இதை சேர்த்துக்கினா நம்மளுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க. நீங்க முன்ன வீடியோ பார்த்துருத்ததோட நம்ம வீடியோவை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் என்னை சுற்றி இருக்கிற நல்லது கெட்டதை உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதும் சரி, என்னை சுற்றி இருக்கிற நல்லது கெட்டதும் சரி உங்களுக்கு பகிர ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். நான் பேசுகிறதுல சின்னதாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.